Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. ஓகே, நம்ம இட்லி கடையில இருந்து சுட சுட ஒரு சாங் இப்பதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்பன்னு இல்ல, நேத்து ரிலீஸ் ஆயிடுச்சு. சாரி, அது கொஞ்சம் ஆறி போயிருச்சு. பட் இருந்தாலும் இட்லி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது சாங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாங் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்துருக்கோம். சாங்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன சுகம்" அப்படின்னு போட்டிருக்கு. வாங்க என்ன சுகமா இருக்குன்னு கேட்டு பார்த்தா தான் தெரியும். ஜென்ரலா வந்து நம்ம தனுஷ் சாரோட சாங்ஸ் எப்பவுமே சுகமா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. பிகாஸ் he is truly inspired by inspiration. He inspired from இளையராஜா. ஸோ அவரோட இளையராஜாவோட டோன் இன்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். ஜென்ரலா அவரோட சாங்ஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ இதுவும் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் உளறிட்டேன், சாரி. வாங்க சாங்கை கேட்டு பார்த்துருவோம். அப்பதான் நம்ம மூளை ஒர்க் ஆகும். ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நைஸ் மிக்சிங். இந்த தனுஷ் சாரோட வீடா நல்லா இருக்கு. நைஸ் அனிமேஷன். என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புல்ல இருள தேடும் வேலைக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள ஒன்ன மட்டும் வச்சிருக்க உள்ள மோகந்தான் எவோ சிறிஞல்ல வயசும் தத்தி தத்தி துள்ள தனுஷ் and Sweta Mohan is always good combo. புழுதி காத்து பிடிக்குதே மனசு கிடந்து தவிக்குதே மயக்கம் தெளிய மறுக்குதே பாதி வாழ்க்கை வாழற உன் காதலால Nice. என்ன சோகம் உள்ள உனக்குன்னு காத்திருந்த புள்ள Nice. They both are very good pair, man. Oh, BTS. Dhanush, more than an acting, is so interested in directions. ஆல்ரவுண்ட் இவர் எல்லாமே அதான் பாக்குறாரு. கேமரா எப்படி இருக்கும் எல்லாமே சூப்பரா பாக்குறாரு. டைரக்டரோட பையனாச்சே. மடியில் சாஞ்சிருந்தா அதுவே தனி வரும் உந்தோடையில் நான் இருந்தா குடிசையும் கோபுரம் உனக்குன்னு வாழணும் லிரிக்ஸ் என்ன தனுஷ் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்கும் வரையில உனக்காக நைஸ் அனிமேஷன்ஸ் மேன். கண்ணுக்கு கண்ணா உன்னே Who done this? நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம் கண்ணுக்கு கண்ணா Nice lyrical video. நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம் நிம்மதி இப்ப கொட்டி கிடக்கு வேற ஒன்றும் தேவையில்லை So it's like அண்ணாமலை மூவி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படின்னு தெரியல, சும்மா I'm guessing. இருள தேடும் விளக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள ஒன்ன மட்டும் வச்சிருக்கேன் உள்ள உன் முகம்தான் என் உசிரின் இல்லை வயசோ தத்தி தத்திக்குள்ள உறவ கத்தி கத்தி சொல்ல புரட்டி போட்டு அடிக்குதே புழுதி காத்து பிடிக்குதே மனசு கிடந்து தவிக்குதே மயக்கம் தெளிய மறுக்குதே பாதி வாழ்க்கை தனுஷ். உன் காதலால மீளறேன் Very nice. Very, very nice. See, I mean,
நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த பூ மாரி, இட்லி மாரியே இருந்துச்சு அந்த சாங் கேட்கறதுக்கு. அ என்னன்னா, எனக்கு தனுஷ் சாரோட லிரிக்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைலைட் இருக்கும். அவர் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த எதுகை மோனல்ல நெறைய எழுதியிருப்பாரு. லைக் அவரோட சாங்ஸ்ல வந்து லிரிக்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருக்குறள் மாரி இருக்கும். 2, 2 லைனும் அத கரெக்ட்டா இருக்கும். லைக் மேல ஒரு டீ போட்டிருந்தா, கீழ ஒரு டீ போடுவாரு. அந்த மாரி ஒரு மாரி கொண்டு போவாரு. அதே மாரி தான் இது வந்துச்சு. அதனால தான் மிட்லயே வந்து யோசிச்சேன். இது தனுஷ் சார் தான் லிரிக்ஸான்னு யோசிச்சேன். அதே மாரி அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. கேட்கறதுக்கும் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க கண்டிப்பா. அதே சமயம் இதுல இன்னொரு என்னன்னா, இத பார்க்கும்போது எனக்கு வந்து அண்ணாமலை மூவியோட ஒரு கனெக்ஷன் வருது. ஏன்னு தெரியல சடனா. ஆ அதுல வந்து ஒ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் ஒரு மாரி மேல வருவாரே, அந்த மாரி ஏதாவது ஸ்டோரி இருக்குமோன்னு எனக்கு சின்ன ஒரு கெஸ்ஸிங் தெரியல எப்படின்ட்டு. பட் ஆக்சுவலா சொல்லப்போனா, தனுஷுக்கு இந்த மாரி மூவிஸ் ரொம்ப அழகா ஆப்ட்டா செட் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா குபேரா வந்து பார்த்தேன். குபேரா வாஸ் அ வெரி எக்ஸ்ட்ரார்டினரி மூவி. ஐ லைக்ட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வெரி மச். ரொம்ப எதார்த்தமா நடிச்சிருந்தாரு. அந்த கடைசி வரைக்கும் அந்த கேரக்டரோட இத வந்து ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாரு, அந்த இன்னசென்ஸ. அதே மாரி அவரோட ஆக்டிங்குமே ரொம்ப லைவா இருந்தது பார்க்கறதுக்கு. இதுவும் அதே மாரி ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. அவர வந்து இந்த மாரி வந்து ஊர் அ அ ஜனங்கள் மாரி பார்க்கறது வந்து ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. மோர் தென் த வெஸ்டர்ன் காயா பார்க்கறத விட, இந்த மாரி பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா பொருந்தியே இருக்காரு தனுஷும் பார்க்கறதுக்கு. ஆ ஸோ அந்த விதத்துல எனக்கு தெரிஞ்சு இட்லி கடை வில் பி த ஒன் ஆஃப் த குட் மூவி டூ ஹிம் ஆக்சுவலி. ராயன் வந்து ஆக்சுவலா எனக்கு புடிச்சது. எனக்கு அதுல எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல. பார்க்கறக்கு என்டர்டெய்னிங்கா இருக்காங்கிறது தான் மேட்டருங்க. வேற ஒண்ணும் கிடையாது. என்கேஜிங்கா வச்சிருந்தா போதும். அது என்னமோ என்ன ஸ்டோரியா இருந்தாலும் பரவால்ல. இருந்த ஸ்டோரியே இருக்கட்டும், இல்ல என்ன எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். பட் உங்கள என்டர்டெயின்மென்ட் பண்ணுதாங்கிறது தான் மேட்டரு. ஸோ அந்த விதத்துல எனக்கு ராயன் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. இட்லி கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம் ஆல்ரெடி வி சீன் திஸ் போத் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் தட் மூவி. ஸோ தே டன் அ வெரி குட் ஜாப். இதுலயும் கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ரானியா பண்ணிருந்தாங்க. நித்யா மேனன் இஸ் டூயிங் வெரி கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் மூவி பை மூவி. யூ கைஸ் ஆல் நோ தட். ரீசென்ட்டா அவங்க விஜய் சேதுபதி கூட நடிச்ச தலைவன், தலைவியில கூட அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி ரொம்ப நல்லா பேசுறாங்க. ஸோ இதுவும் அதே மாரி அமையணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இட்லி கடை இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் மூவி ஃபார் தனுஷ் ஃபேன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜெனரல் பீப்பிள் ஆஸ் வெல். ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா, அதுல வந்து ஒரு பெரிய கியூரியாசிட்டியான ஒண்ணு எதுன்னா, அவரு வந்து அதுல பாக்ஸிங்கும் பண்றாரு மாரி கோச் மாரியா என்னன்னு தெரியல. இல்ல இட்லி குடுக்க போறவரா? என்ன ஏதுன்னு தெரியல. அது ஒரு மாரி அது ஒரு ட்விஸ்ட்டா இருக்கு. அந்த அந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட்டா இருக்கு. மூவி வந்தா தான் தெரியும். அந்த ட்விஸ்ட் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அதுல தான் பார்க்கணும். அருண் விஜய் நடிக்கிறாருங்கிறதே ஒரு பெரிய விஷயம். 2 ஹீரோஸ்ங்கிறபோது ரொம்ப கியூரியஸா இருக்கு. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுல. ஸோ பார்ப்போம். தனுஷ் எப்படி இத வந்து கொண்டு ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எப்படி கொண்டு போறாருன்னு பார்ப்போம். சாங்க பத்தின ஒப்பீனியன் நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.